அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த நாடு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நாம் தமிழர் கட்சி திருச்சியில் செஞ்சு முடிச்சிருக்காங்க, சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை லட்சம் பேரை எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு மாநாடு வர வைப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. முதல்ல சேர்கள் போடுறது இருக்கு இல்லையா, 2 லட்சம் சேர்கள் வந்து போடுறதா திட்டமிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய சேர்களே வந்து முதல்ல எங்கேயுமே போட மாட்டாங்க மற்ற பெரிய கட்சிகளுடைய மாநாட்டிலேயே. அப்போது நாம் தமிழர் கட்சி எப்படி இதை பண்ணுறாங்க, சேர்களை போட்டு அந்த சேர் ஃபில் ஆகலை அப்படின்னா அதுவே நெகட்டிவாக மாறிடும். இப்போ கம்மியான சேர்கள் போட்டு அதில் நிறைய பேர் காட்டினாங்கன்னா கூட ஆட்கள் அதிகம்னு சொல்லிக்கலாம். அதிகமான சேர்கள் போட்டு ஆட்கள் வரானா பிரச்சனையாயிருமே, அது ஒரு சிக்கல். அவ்வளோ சேர்கள் போடுறதுக்கு, அவ்வளோ பெரிய திடலை ரெடி பண்ணுறதுக்கு பல கோடி செலவாகும். நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறதுலையே கம்மியான செலவு ஒரு மாநாட்டை பண்ணி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு உள்ளதான் செலவுகளே பண்ணியிருக்காங்க ஒரு மாநாட்டுக்கு. அப்போ இவ்வளோ குறைந்த செலவில் ஒரு மாநாட்டை பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த குறைந்த செலவுன்னு சொல்லிட்டு 5 கோடி இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணுறது நாம் தமிழர் கட்சிக்கு அதை விட பெரிய சிக்கலான விஷயம். ஏன்னா சமூக வலைதளங்கள்லையும் சரி, இணையதளத்திலையும் சரி, 2 கோடி ரூபாய் வந்து அவர்கள் ஃபண்ட் வந்து ரேஸ் பண்ணாங்க. அவங்களோட அஃபிஷியல் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் வச்சிருந்தாங்க, 2 கோடி ரூபாய் நாங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே மாநாடு நடைபெறதுக்கு கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் முன்னாடி வரைக்குமே 1 கோடி ரூபாய் தான் கலெக்டே ஆயிருக்கு. அப்போ அவ்வளோ தூரம் வந்து நிதி நெருக்கடியில் தான் அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் பேசும்போது கூட, நான் வந்து பணத்தை பிச்சை எடுத்து கொண்டு வந்துக்கிறேன், நீங்கள் வந்து குடும்பமாக வந்து திருவிழாவுக்கு வர மாதிரி வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே தம்பிகள் டுக் தட் சீரியஸ் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாவுக்கு வர்ற மாதிரி ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து, வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பிடிச்சு வந்து அந்த மாநாட்டை சிறப்பிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சீமான் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசின பேச்சும் அப்படிங்கிறதும் இன்னும் பல வருடங்களுக்கு நின்று பேசும். அந்த மாநாட்டில் இருந்த அந்த ஒழுக்கமான நடைமுறைகள் இருக்கு இல்லையா, அவர்கள் வந்து ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டது. அதாவது சேர்கள்லாம் வந்து போட்ட இடத்துல போட்ட மாதிரி அப்படியே இருக்கு. நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைன் போட்ட மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேப் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அந்த ஒரு சின்ன சின்ன கேப்பு கூட நெரிசல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ இத்தனை லட்சமே 2 லட்சம் சேரில் வந்து ஃபில் ஆகி வெளியேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வெயிட்டிங்கில் இருந்திருக்காங்க. அவர்கள் வந்து உள்ளே வர்றதுக்கு இடம் இல்லை, வெளியே நின்று அவர்கள் வந்து பேசுறது வந்து கேட்டுட்டு போன காட்சிகள்லாம் பல பேர் பதிவு பண்ணுறாங்க. எங்களுக்கு உள்ள இடம் இல்லை, நாங்கள் வெளியே இருக்கிறோம், எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கன்னு சொல்லி அங்கிருந்தே வந்து வீடியோலாம் வெளியிடுறாங்க. உள்ள இடம் பத்தாம வெளியே சுத்திட்டு இருக்கிற கூட்டம் இதெல்லாம். சரி, இப்போ ஒரு கூட்டத்தை காட்டினதுனால இது ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் இப்படி ஒரு மாநாடை போட்டதே இல்லை, அவர்கள் திட்டமிட்டதும் இல்லை. வம்படியாக வந்து கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை காட்டணும்னு நினச்சதும் இல்லை. அதே டைமில் இதுக்கு முன்னாடி போட்ட பல்வேறு இணையெழுச்சி மாநாடுகளுமே பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2024 கோயம்புத்தூரில் போட்ட அந்த இணையெழுச்சி மாநாட்டில் கூட பலாயிரக்கணக்கான நபர்கள் பங்கேற்றாங்க. ஆனால் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அவர்கள் திட்டமிடலை. அப்போது நாம் தமிழர் கட்சியால் லட்சக்கணக்கில் மக்களை திரட்ட முடியுமா? ஏன்னா சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய பல்வேறு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி டெபாசிட் கூட வாங்காத கட்சி, இவர்கள் வந்து பிரதான கட்சிகளுக்கு நிகராக கூட்டம் கூட்டிக்கிட மாட்டாங்க, மக்கள்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு பேச்சுக்கள் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது எல்லாத்தையுமே முறியடிச்சு நாம் தமிழர் கட்சி பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும் இல்லையா. நாம் தமிழர் கட்சினா ஒரு சின்ன கட்சி அப்படிங்கிற மாதிரி, அது எல்லாத்தையும் திருப்பி போட்ட மாநாட்டை நம்ம திருச்சி மாநாட்டை சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் 2014 காலகட்டங்களில், 2010 காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக போடப்பட்ட மேடை அப்படிங்கிறது ஒரு 5க்கு 5 மேடை, சின்னதாக தான் இருக்கும். அந்த மேடையில் சீமான் ஏறி பேசும்போது எத்தனை பேர் வெளியே நின்னாங்கன்னு அப்படி பார்த்துட்டு, அப்படியே நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் சீமானோட இந்த மாநாட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருந்த கூட்டத்துக்கு அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். சில 10 நபர்கள் அங்கே இருந்திருப்பாங்க, இங்கே வந்து லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பெரும் கூட்டத்தை வந்து சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் குடையங்கள் திரட்டி இருக்காரு அப்படி தான் சொல்லணும். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. சரியா தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாநாடு போடுறதுனுடைய நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, சரியா மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் ஆகணும். இங்கே வந்து திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, விஜய் ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வர்றாரு அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த பார்வைக்கு நடுவில் நாம் தமிழர் கட்சியும் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் சலித்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் ஆழமாக புரிய வச்ச ஒரு மாநாடாக திருச்சி மாநாடு அமைஞ்சிருக்கு, மாற்று கருத்தே இல்லை. இந்த மாநாட்டில் நடந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பிரித்து நம்ம பேச வேண்டியிருக்கோம். அந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி, எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை கொடுக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடை பார்த்துக்கலாம். இதற்கப்புறமா மாநாடுகள் போடுவாங்க இல்லையா, அவர் எல்லாருமே இதை ஒரு படிப்பனையாக எடுத்துப்பாங்க. ஏன்னா வந்தவங்களுக்கு தேவையான கழிவறை வசதியிலிருந்து, குடிநீர் வசதியிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் தாய்மார்கள் வந்து குழந்தைகளுக்கு பால் ஊட்டுறதுக்கு தனியாக ஒரு அறை வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி குருதி கொடை பாசறை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் ரத்த தானம் பண்றதுக்கு ஒரு பெரும் கூட்டம் வரதை பார்த்துருப்பீங்களா, அது இங்க வந்தாங்க. இது எல்லாமே இந்த ஒரே மாநாட்டு திடல் நடந்த விஷயங்கள்.
அப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்த விஷயங்களா இருக்கு இல்லையா, இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இப்போ வரைக்கும் சாத்தியப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு பிற கட்சிகளுடைய மாநாட்டில் வந்து எவ்வளோ நெருக்கடிகள் இருக்கும். அங்கே சேர்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னா மாநாடு முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து அந்த சேர்கள் எந்த நிலைமையில இருக்கும், சேரை வந்து வாடகை கொடுத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு நான் எப்படி அவங்ககிட்ட இழப்பீடு வாங்க போறேன்னு தெரியும்னு சொல்லி கதற காட்சிகள் நம்ம பார்த்துருப்போம். நீங்க அப்படியே நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நேற்று மாநாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே லாரி லாரியா வந்து சேர்களை நீட்டா அடுக்கி அப்படியே கொண்டு போறாங்க. இந்த மாநாட்டில் பங்கேற்ற குழந்தைகள் முதற்கொண்டு சேர் எடுக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் வந்து சேர் எடுத்து அடுக்கி வைக்கிறான். இதுதான் வந்து ஒழுக்கமா அவர்களை வளர்க்குறதுன்னு நம்ம சொல்றது. அந்த சின்ன வயசுல கூட நம்ம ஒரு கூட்டத்தில் கலந்துருக்கோம், நம்ம உட்காந்து சேரம் எடுத்து வைக்கணுன்ற அந்த ஒரு பண்பு இருக்கு இல்லையா, அது நாம் தமிழர் கட்சி பல வருடங்களா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். அது இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெருங்கூட்டத்தில் கூட ஒரு சிறு சலசலப்பு இல்லாம பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்கது. கூடவே சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருப்பாரு. மாநாடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாப்பீங்க, நாங்க உங்களுக்கு பண்ணி காட்டுறோம் பாருங்க. நாங்க உறுதிமொழி எடுக்கும்போது ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும், யாருமே வந்து பாத்தீங்கன்னா கோஷம் போட மாட்டாங்க, யாருமே சவுண்டே போட மாட்டாங்க, கத்தவே மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி உறுதிமொழி எடுக்கும்போது மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த அந்த திடலும் வந்து அமைதியா இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே ஒரு புள்ளியில இணைஞ்சு அமைதியா நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமா வந்து அதெல்லாம் ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்ஸ் தான் சொல்ல போனா. நாம் தமிழர் கட்சி ஒரு மாநாடு தமிழ்நாட்டுல எப்படி நடத்தணுங்கிறத நாம் தமிழர் கட்சி வருகிற பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடத்த போற மாநாடு, இன எழுச்சி அரசியல் மாநாடு, 234 வேட்பாளர் அறிமுக மாநாடு நடத்த போறோம். அப்படி தெரிஞ்சுக்கணும். ஒழுக்கம்னா என்ன, கட்டுப்பாடுனா என்ன, நாகரிகம்னா என்ன. ஒரு மாநாட்டுல 1,00,000 பேர் திரண்டாலும் ஏன் 10,00,000 பேர் திரண்டாலும் பின் டிராப் சைலண்ட் இருக்கும். அடுத்த அந்த திடல்ல இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயங்கிறது கொள்கை தலைவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிட்டத்தட்ட 540 நபர்களுடைய புகைப்படங்கள் வந்து போட்டிருந்தாங்க. இது எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கோ இல்ல தமிழ் தேசியத்திற்கோ தமிழ் இனத்திற்கோ வந்து ஏதேனும் ஒரு வகையில உதவி செஞ்ச, அவர்களை வந்து முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட நபர்களா வந்து இருந்திருப்பாங்க. பல நபர்கள் 540 பேரோட புகைப்படங்களும் அப்படியே அந்த திடலை சுத்தி வந்து அதுல காட்சிக்கு வச்சிருக்காங்க. வந்த நபர்கள் பல பேர் வந்து பார்த்து இவர்கள் யாரு என்ன அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா வந்து புகைப்படங்கள் வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் ஏன் விமர்சனம் பண்றாரு, திடீர்னு ஏன் பெரியார்களை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் இல்லையா, அதற்கான பதிலா அந்த பதாகைகளே இருந்துச்சு. காரணம் என்னன்னா, எங்ககிட்ட இவ்வளவு தலைவர்கள் இருக்கும்போது, தமிழ் தலைவர்கள் இருக்கும்போது, நாங்கள் எதற்காக வந்து பெரியாரை வந்து எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளணும், பெரியார் தான் எல்லாம், நாங்கள் ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சீமான் அவர்களே முன் வச்சார். எங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இடம் இல்லை எங்க கிட்ட வைக்கிறதுக்கு, அப்ப எங்களுக்கு இவர்கள் தான் தலைவர் அப்படிங்கிறத பகிரங்கமா அறிவிச்சார். என் இனம் சார்ந்தவன் பாருடா, இடம் பத்தலடா, டே இடம் பத்தலடா, பாரு 1000 பெரியார் என் இன உறவுடா, என் இன உறவு. எந்த மாநாட்டிலுமே இல்லாத ஒரு விஷயங்க, போலீஸ் வந்து ஒரு மாநாட்டு திடல்ல வந்து எவ்வளவு பரபரப்பா இருப்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு கலவரம் நடந்துடும், ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு எந்த பதட்டமும் இல்லாம அவர்கள் பாட்டுக்கு நிம்மதியா ஒரு சேர்ல உட்கார்ந்து சீமான் பேசுறதை கேட்ட காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து மெய்சிலுக்கு வைக்கக்கூடிய காட்சிகள். அதையும் நம்ம நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் தான் பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் விட பிற கட்சிகள் எதுவுமே பண்ணாத சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல சீமானினுடைய புகைப்படம், அத்தனை கொடி பறந்துச்சு, புலிக்கொடி பறந்துச்சு, தமிழ்நாட்டினுடைய கொடி வந்து பறந்துச்சு, தேசிய தலைவரோட புகைப்படம்லாம் இருந்துச்சு. ஆனால் சீமான் அவருடைய புகைப்படம் எங்கே, எந்த இடத்துலையுமே வந்து சீமான் அவருடைய புகைப்படத்தை வந்து அங்கங்கே வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு வாழ்த்துகள் அப்படிங்கிற மாதிரி பேனரோ எதுவுமே இல்லை. இதுதான் நான் உண்மையான மாற்றம்னு சொல்றேன். அந்த மாநாட்டினுடைய பெயரே வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிறது. ஆனா உண்மையிலேயே மாற்று அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். நீங்க எந்த இடத்துலயுமே வந்து சீமான் வாழ்கின்ற கோஷ்டி நீங்க கேட்டிருக்கவே முடியாது. சீமானுக்கு வந்து அப்படியே வந்து பொன்னாடை போத்துறது எதுவுமே இருந்திருக்காது. இதுதான் அடிப்படையிலிருந்து அவர்கள் வந்து மாற்றத்தை வந்து கட்டமைக்கிறது. இது இப்போ இல்லை, 2010 கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடைமுறை இது. எப்பவுமே வந்து மேடையில் ஏறி ஒரு 5 நிமிஷம் இப்போ அடுத்து வரப்போகிறது யார் என்றால் சீமான் என்ன பண்ணுவார் என்றால், அந்த மாதிரிலாம் பெருசாக பேசுறது இடமே இல்லை. அடுத்து இவர் வர்றாரு, பேச வர்றாரு, முடிஞ்சு போச்சு. அதாவது நான் சொல்றது அப்படிங்கிறது, அந்த கூட்டத்தில் சீமான் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறதுக்கு ஆள் இல்லை, அங்கே வந்து தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருந்துச்சு, தமிழ் தேசியம் வளர்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருந்துச்சு. அவர்கள் அந்த திடலையே அப்படிதான் கட்டமைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கொடிகள் முதற்கொண்டு எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தனி மனிதனை துதிப்பாடக்கூடிய அளவில் அவர்கள் வைக்கல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறமா மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்க நல்லா பாருங்க, 117 பெண்கள் 117 ஆண்கள். இந்த மாதிரி ஒரு மேடையை இந்தியாவிலே எந்த கட்சியிலையும் போட முடியாது. ஏன்னா எந்த கட்சியுமே எல்லா தொகுதிகளையும் தனித்து நிற்க மாட்டாங்க. இங்க சிறிய கட்சிகள் இருக்கு, பெரிய கட்சிகள் இருக்கு, திமுக போன்ற ஆளும் கட்சிகள் இருக்கு, அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் இருக்கு, புதிதாக வந்த விஜய் கட்சி கூட இருக்கு. இந்த கட்சிகள் எல்லாருமே
அவர்கள் ஒரு காலத்தில் தனித்து வந்து போட்டிட்டு இருக்கலாம். இப்போ அதிமுக கூட கடந்த காலங்களில் தனித்து போட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் பிற கட்சிகளை வந்து உள்ள இணைச்சிக்கிட்டு இரட்டை சின்னத்தில் வந்து அவர்கள் போட்டியிடுவாங்க. ஆனால் யாராச்சும் ஒரு 30 விழுக்காட்டுக்கு மேலே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்களா தேர்தலில்? 30 இல்லைங்க, ஒரு 10 கொடுத்துருப்பாங்களா? ஒரு 20-30 வேட்பாளராச்சும் பெண்களை போட்டிருப்பாங்களா? அப்படின்னா போட்டிருக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் 50 விழுக்காடு வந்து பெண்களுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரே மேடையில் ஆண்களை பெண்களை நிப்பாட்டி வச்சு அந்த வேட்பாளர் அறிவிப்பு நடத்துறதா இருக்கு இல்லையா? அதெல்லாமே வந்து நம்ம உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டத்தக்கது. நான் திருப்பி சொல்கிற விஷயம் என்னன்னா, இது இந்தியாவிலே எந்த கட்சிகளும் பண்ணாத ஒன்று. நீங்கள் வந்து பெண்களுக்கு நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை பெற்றுக் கொடுத்தோம்லாம் பேசுவாங்க. அரசியல் களத்தில் பெண்களை வந்து இது வரைக்கும் யார் வந்து இந்த அளவுக்கு தில்லா இறக்கி விட்டுருக்காங்க? நீங்கள் கவனிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சராசரியாக இது வரைக்கும் ஆண் வேட்பாளர்கள் வாங்கிய வாக்குகளை விட பெண் வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் அதிகம். இது வந்து டேட்டா. நீங்கள் கடந்த தேர்தல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் வேட்பாளர்கள் தான் அதிகமான வாக்குகளை வந்து அவர்கள் வாங்கியிருக்காங்க. அப்போ சீமான் அவருடைய பாதை வந்து சரியாகவும் இருக்குது, அது பலனளிக்கவும் செய்யுது. ஆனால் பிற கட்சிகள் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. நீங்கள் புதுசாக நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லி வரக்கூடிய கட்சிகள் கூட இதில் பாதி கூட பண்ண மாட்டாங்க. ஒரு 30 வேட்பாளர் நீங்கள் பெண்களை போட்டாங்கன்னா கூட அது மிகப்பெரிய ஆச்சரியம். அது கூட வாய்ப்புகள் கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஆனால் நாம் தமிழர் கட்சி இதை ஒரே மேடையில் வந்து அவர்களை வச்சு அறிவிக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வியக்கத்தக்க ஒன்று, பாராட்டத்தக்க ஒன்று. அடுத்து அங்கே வந்த கூட்டம். இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சீமான் தானே சொன்னார். இப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு வந்து கூட்டம் முயற்சி பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும் எதுக்கு வந்து இவ்வளோ பேரை காட்டிட்டு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னா இது பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா நாம் வந்து கூட்டம் ஏன் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ திமுக வந்து இதே மாதிரி கூட்டம் சேர்ப்பாங்க. எப்படி கூட்டம் சேர்ப்பாங்க? 500 ரூபாய் தரேன், 300 ரூபாய் தரேன், 200 ரூபாய் தரேன்னு சொல்லி டிம்போல லாரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடை ஏற்றுற மாதிரி அப்படியே ஏற்றி கொண்டு வந்து உள்ளே கொட்டுவாங்க. திருப்பி கூட்டிகிட்டு போவாங்க. கையில் ஒரு கொடியை கொடுத்து ஸ்டாலின் வாழ்கன்னு கத்துங்கன்னு சொல்லுவாங்க. இது ஓட்டா மாறாது. ஏன்னா அவர்கள் வந்து ஸ்டாலினை விரும்பி ஸ்டாலின் பேசி இதை கேட்கறதுக்காக வந்த கூட்டம் கிடையாது, அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது. அவர்கள் வருவாங்க, அப்படியே திருப்பி வந்து கேட்டில் மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட பெரிய அளவில் கூட்டம் வரும். விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வரும். எத்தனை மணிக்கு வருவாங்க? விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு 6 மணிக்கு வர்றாரு அப்படின்னா மதியானம் 12 மணிலேருந்து காத்திருப்பாங்க. 6 மணிக்கு விஜயோட முகத்தை பார்த்த உடனே அவர்கள் கலைஞ்சு போயிடுவாங்க. நம்ம கடந்த கூட்டங்களில் பார்த்துருக்கோம். விஜய் அவர்களுக்கு தானாக தான் கூட்டம் வருது, காசு கொடுத்து கூட்டம் வரல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே சமயத்தில் எதற்காக வர்றாங்க? விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக வர்றாங்க. இந்த கூட்டம் அப்படியே வந்தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. லைவ்ல நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இத்தனை சேர்கள் போட்டிருக்காங்களே, ஏன் வந்து ஆட்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து உட்கார்ந்து இல்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும். 5 மணி வரைக்கும் யாருமே வரல. 5 மணி வரைக்கும் பாதி திடல் கூட வந்து ஃபில் ஆகலை. 6 மணிக்கு சரியாக நிகழ்ச்சி தொடங்குற டைமில் எல்லா சேர்களும் ஃபில் ஆயிருச்சு. மொத்த திடலும் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி வலிச்சு. காரணம் என்ன? அங்கே வந்தவங்க நிகழ்ச்சியை அட்டன் பண்ண வர்றாங்க. அங்கே வந்து நாம் வந்து சீமானை பார்த்துட்டு போயிடணும், அங்கே வந்து நாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக வரல. சீமான் என்ன சொல்ல போறாரு, அவர் என்ன பேசுவார், எத்தனை தொகுதிக்கான வேட்பாளர் வந்து அறிவிக்க போறாரு, யார் அவங்கலாம், இதெல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்டோட முக்கியமான போர்ஷன் அப்படிங்கிறது 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இல்லையா, 9 மணிக்கு மேலே வரைக்கும். அப்போ இந்த டைம் தான் முக்கியமான டைம்னு தெரிஞ்சுக்கிட்டு சீமான் அவர்கள் பேசுறதை கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. இதுதானே புரட்சி. ஒரு தொகுதியினுடைய வேட்பாளரை அறிவிக்கும் போதும் அங்கே எழுந்த அந்த கரகோஷம் இருக்கு இல்லையா, அப்படி விண்ணை முட்டு முழகு இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலலாம் எல்லாமே ஒரே ஸ்டார் வேட்பாளர்கள் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. இடுமானம் கார்த்திகா இருக்கட்டும், கோவை கார்த்திகா இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் பேர்லாம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திடலே மொத்தம் வந்து அதிர்ந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் என் அன்பிற்கினிய தங்கை பொறியாளர் கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். வித்யா வீரப்பன் அவர்கள் மேட்டூர் தொகுதியில் வித்யா வீரப்பன் அவர்களோட பேர் சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு கரகோஷம் இருக்கு. வித்யா வீரப்பன் அவர்கள் இதுக்கு முன்னாடியே வேற சில கட்சிகள் இருந்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கு என்ன அங்கீகாரம் அவர்கள் கொடுத்திருக்காங்க, அவர்களுக்கு என்ன மரியாதை இங்கே வழங்கப்பட்டிருக்கு. ஸோ வீரப்பன் அவர்களை வந்து எல்லா கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திப்பாங்க தேர்தல் காலகட்டத்தில் வன்னியர்களோட ஓட்டை வாங்குறதுக்காக. ஆனால் அரசியல் களத்தில் அவருடைய வாரிசு இருக்கு, அவர்களும் சமூக பணி செய்ய வந்திருக்காங்க. அப்போ அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தை எந்த கட்சியை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் மீது அனைத்து சமூக மக்களும் ஒரு பற்று கொண்ட இடத்துல அவர்கள் வச்சிருக்காங்களான்னா அதுவும் மற்ற கட்சிகள் பண்ணல, நாம் தமிழ் கட்சி தான் பண்றாங்க. என் அன்பு மகள், நம் வனக்காவலனின் மகள், இனக்காவலுக்காக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக வழக்குரைஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்புறம் இன்னும் பல பேருக்கு ஒரு சந்தேகம், தோத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதற்காக வந்து இந்த அளவுக்கு மக்கள் அதிகப்படியான கூட்டம் வருது? 2010 நாம் தமிழர் கட்சி இருந்த கூட்டத்தை விட இப்போ பல மடங்கு அதிகமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்க கூப்பிட்ற கூட்டத்தை விட நாளைக்கு இதை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ பல பேர் சொன்னாங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமானுக்கு வந்து ஓட்டு கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு. நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த முறை வாக்களித்தவர்கள் பல நபர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால்
இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இங்க வந்த கூட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு அடிப்படையிலேயே வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டம். இவர்களை வந்து நீங்க அங்க இருந்த 2 லட்சம் பேர்கிட்ட நீங்க போயிட்டு மைக்கை நீட்டி அரசியல் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அந்த அளவிற்கு வந்து அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க செய்யற அந்த மனராட்சி கொண்டு வருவோம். எனக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் அவன் மயன் இவன்லாம் ஆட்சி ஆண்டுகிட்டே இருப்பேன். நீ வேடிக்கை பார்க்க எடுக்கணும் இந்த 500 ரூபா. இனிமேல ஏமாற மாட்டாங்க. இவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியோட அந்த கோர் ஓட் பேங்க். இவர்கள் மாற மாட்டாங்க அப்படிங்கிறத நாம சொல்ற விஷயம். எந்த காலத்திலயும் அவர்கள் வந்து மாறவே போறது இல்லை. ஸோ அப்படி ஒரு கூட்டத்தை வந்து சீமான் அவர்கள் கட்டி அமைச்சு வச்சிருக்காரு. ஒரு ராணுவ படையவே கட்டி அமைச்சிருக்காரு. அரசியல் படை தான் நம்ம சொல்லி ஆகணும். நேற்று நடந்த மாநாட்டுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின்னு நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பு அந்த அரசியல் கட்சிகளுக்கும் சரி, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை ஒரு கிள்ளிக்கரை மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பிரைமரி ஃபோர்ஸா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு எல்லாமே அப்படி காட்சி மூலமா ஒரு பதிலடி கொடுத்த சம்பவம் தான் நடந்துச்சு. விஷுவலாவே நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எவ்வளவு கிரேஸ் இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு பற்றாளர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு உணர்வாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்கன்னு சொல்லி சீமான் அவர்கள் பறைசாட்டியிருக்காரு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு மாநாட்டிற்கு பின்னாடி இனிமே வரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க வந்து 2 விழுக்காடு 3 விழுக்காடு வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தான் மொத்த ஓட்டு வாங்கி நினைச்சுக்காதீங்க. நேற்று வந்து லைவ்ல பார்த்தது மட்டுமே 10 லட்சம் பேருக்கு மேல பல்வேறு சேனல்கள்ல. நேரில் போனவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் நாற்காலிகள் போட்டிருந்தாங்க. அது தவிர இன்னும் பலரவே வெளியே நின்று பார்த்துருந்தாங்க. அங்கே வந்து சில லட்சம் நபர்களாக இருக்கலாம். ஆனால் ஆன்லைன் மூலமாக பார்த்தது, நேரில் பார்த்தது அப்படிங்கிறவங்க அதை விட பல மடங்கு. இப்போ இவர்கள்லாம் நீங்கள் கணக்கு பண்ணீங்கனாலே இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கருத்து கணிப்பில் கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு வங்கி தாண்டிடும். அப்போ தேர்தல் கிட்ட வரும்போது சீமான் அவருடைய வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, மாற்றத்திற்கான மக்களின் மாடு, நாங்கள் தான் உண்மையான மாற்றுன்னு சொல்லிட்டு அதை மறுத்து ஒரு கட்சியால் பேச முடியுமா? இல்லை நாங்கள் தான் மாற்று அரசியல் சொல்லி இன்னொரு கட்சியால் சீமானுக்கு போட்டியாக பேசிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இன்னைக்கு இருக்கிற கட்சிகளில் யாராலையுமே முடியாது. அப்படி இருக்கும்போது தேர்தல் கிட்ட நெருங்கும் போது எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், எங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள்லேருந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரே ஆப்ஷனாக சீமானவர்கள் மட்டும்தான் இருப்பாரு. அதுலேயும் சீமானவர்கள் நான் நிற்கக்கூடிய தொகுதி என்ன அப்படிங்கிறதையும் ஒரு காரைக்குடியை வந்து அறிவிச்சிட்டார். பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். என் அன்பு மக்கள் பேராதரவு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நம்ம தொடர்ச்சியா பேசிட்டே வர்றோம். காரைக்குடியில் சீமான் நின்னாருன்னா அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது காங்கிரஸ் பிஜேபி நிக்கிற தொகுதி, அப்படி தட்டி விட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா திமுக வேட்பாளரே அங்க போட்டாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அதுவும் இந்த தேர்தலில் சீமானுக்கு இருக்கக்கூடிய வீச்சு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். எந்த ஒரு கட்சி கட்டமைப்பு, எந்த ஒரு அடிப்படையில ஒரு வாக்கு வங்கியே இல்லாத திருவொற்றியூர் தொகுதியிலேயே சீமான் நின்று 50,000 ஓட்டு வாங்கின நபரு. காரைக்குடிங்கிறது சொந்த மண்ணு, சீமானோட சொந்த தொகுதி. பல ஆண்டுகளா நீங்க இங்க நிக்கணும்னு சொல்லி பல்வேறு தம்பிமார்கள் வலியுறுத்தின ஒரு தொகுதி. ஒரு பெண் வேட்பாளர் வேற ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வந்து சிவகங்கையில நிப்பாட்டினதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1,65,000 ஓட்டுகளுக்கு மேல வாங்கின வரலாறு கொண்ட பகுதியில் ஒன்று தான் காரைக்குடி. ஸோ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் சீமான் அவர்கள் நின்னார் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு நிச்சயமா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் சீமானுக்கு மட்டுமே இல்லை, ஒரு சில முக்கியமான தொகுதிகளிலுமே நாம் தமிழ் சாதகமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இந்த மாநாடு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம். நன்றி.